நாங்கள் பேசுங்க. சரி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா வணக்கம். ஆமாம் இது சொன்னாங்க உங்களை பற்றி. இல்லையா, நான் 27 வயசுல ஸ்டார்ட் பண்ணினேன். 6 மாசத்துலயே கிடைச்சிச்சு. சரி. இந்த 6 மாசத்துல கிடைச்சது அந்த சின்ன பிள்ளைல 12 வயசுல அந்த உணர்வு இருந்துச்சு. சரி. நான் யாருங்கிறது அப்படின்னா ஆன்மா, அதுல ஐக்கியப்பட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கிறேன். அப்புறம் ஆன்மாலாம் வெளியில போகும், வந்து அடையும். அப்புறம் உலகத்துல அந்த சித்து விளையாட்டுன்னு சொல்றாங்கல்ல, ஆமா, அந்த ஆன்மா போறத 9 ஆன்மா பார்ப்பேன். அது கூட்டிட்டு போறால பார்ப்பேன். அப்புறம் சாகிறது, உலகத்துல என்ன நடக்குதோ முன்கூட்டியே தெரியும். அப்புறம் அந்த சிலை பாருங்க, சாமி சிலை, அதெல்லாம் உருவம் எடுத்து சிரிக்கும், காட்சி கொடுத்துருவாங்க. நான் போறதுக்குள்ள கோயிலுக்கு போறோம்னே தெரியாது. அதுக்கு முன்னாடியே காட்சி கொடுத்துருவாங்க. சரி, இந்த ஆளைதான் நம்ம பார்த்தோம். அதுல எல்லாம் நான் மயங்கல. எனக்கு பிரம்மஸ்வரூபம் வெட்ட வெளிதான். நான் அதுலயேதான் பொழுதூனிக்கும் 20 வருஷமா கூடு விட்டு கூடு பாயும் தன்மை பாருங்க, அந்த ஒரு ஸ்டேஜ். ஆனா அதுதான் எனக்கு நிர்ணயம். என் ஆவி போகும் வெளியில, ஆவி உடலு, சூட மாதிரி எரியிற உடலு, இது ரெண்டும் போயிருக்கு. நானே என் உடலை பார்ப்பேன் வெளியில இருந்து. அப்புறம் செவ்வாய் கிரகம், இந்த நிலவு, இதெல்லாம் பார்த்துட்டு வருவேன். பார்த்துட்டு எழுதுவேன். என்னது நடக்கும்னு எழுதுவேன். எல்லாம் கிளியரா நடந்துகிட்டு வரும் உலகத்துல. நம்ம இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல எழுதி வைப்பேன், நடக்கும். ஆனா அதுலயும் பற்று கிடையாது எனக்கு. நான் வீட்டுக்காரோட தான் இருக்கேன், 2 பிள்ளைங்க. அதுங்களெல்லாம் ரொம்ப எல்லாம் வச்சுக்க மாட்டேன். ரொம்ப பயலுங்க தான். வீடு இப்ப அந்த வெட்ட வெளின்னா அப்படியே ஒலி அடிக்கும், அல்ல அப்படியே அடிக்கும். நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஞானிகள்லாம் மேல பறப்பாங்க. அத பார்ப்பேன், பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போவாங்க. அப்புறம் இந்த கொல்லிமலையில ஒரு சித்தர், அந்த 4 சிலையில பாருங்க, ஒரு சிலை மட்டும் ஏந்திரிச்சு நடந்து வேட்டி சட்டை தான் போட்டிருந்தாரு. அப்படியே எழுந்துச்சு, அப்படியே காட்சி கொடுத்து சிலையாவே மாறினாரு. இப்படி இந்த மாதிரி துவம் காட்சி, ரிஷிகேசம், சாமி ஃபுல்லா முக்காவாசி பார்த்துட்டேன். இவரு பெருமாள், சீதை, அனுமானு, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனா இன்னது புதுலாம் கேட்கவே மாட்டேன், பிடிக்கவும் பிடிக்காது. சரி, ஓகே. போகர் பாருங்க, பழனி மலையில இந்த அடியில அந்த புதக்குழியில இருக்காரு. அப்படியே உடம்பெல்லாம் கட்ட பாஞ்ச மாதிரி. சரி, இந்த ஆள் என்ன உண்மையிலே உயிரோட இருக்காரா அப்படின்னு சிந்திக்கும் போது அந்த ஆளு கண்ணை முழிக்கிறாரு. அப்புறம் புதுக்கோட்டையில இந்த கொப்பனங்கட்ட முனீஸ்வரன் சொல்றாரு பாருங்க, எனக்கு அந்த ஆளெல்லாம் பார்த்தேன். அவரெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்த கோபமா பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தா நல்லா பார்ப்பாங்க. ஆனா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த காந்த சக்தி எங்க மேல போறாங்க பாரு, அவங்கள இழுக்கும். இந்த புத்தர்லாம் பார்த்திருக்கேன், விவேகானந்தர், பரமஹம்சர், ஞானிகள் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல வெட்ட வெளிதான் பிரம்மஸ்வரூபம் தான், வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல நமக்கு வேணும்னா தான். நான் தான் எதையுமே விரும்பலைய. நம்ம ரெடியா இருக்கிறேன், அவ்வளவுதான். எப்ப வேணாலும் போய்க்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல சார், உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. அனுபவங்கள் நீங்க சொல்ற மாதிரி அனுபவங்கள்லாம் வந்தா போயிரத்தனமா செய்யும். எந்த அனுபவங்களாவது இப்ப உங்களுக்கு 1000 அனுபவம் வந்திருக்கு, ஏதாவது உங்களோட தங்கி இருக்கா? எல்லாம் போயிட்டு தானே இருக்கு. அதான் கரெக்ட். வர்ற அனுபவம் வரத்தான் செய்யணும், போற நேரத்துல போயிடணும், அவ்வளவுதான்.
நான் வந்து இந்த சித்தர் பாடல் படிச்சனா அதுல போட்டிருந்துச்சு, உனக்கு இறைவனே நின்னாலும் நீ தியானத்தை விடாத, இதுதான் உனக்கு சுற்று முடிவுன்னு போட்டிருந்துச்சு. போகர் எழுதி இருக்கிறாரு அதுல. ஒரு ஏன்னு எனக்கு கவர் பண்ணிக்கிட்டேன். சரி, அப்ப வந்து இந்த சாமிங்கெல்லாம் அந்ததான் இப்ப சிந்திக்கிறது, இப்ப சிந்தனையே அதுதான். இவங்க இருந்து எதுக்கு இருக்கிறாங்க, காலா காலத்துக்கு இவங்க தானே இருக்கிறாங்க, நம்ம வந்துகிட்டு போய்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப அவங்க எதுக்கு இருக்காங்க, என்னத்துக்கு இருக்கிறாங்க, அந்த மாதிரி சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு விட தெரியல. ஆனா நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா நான் வெட்ட வெளியே தான் விரும்புவேன். சரி சரி சரி. வேற என்னய்யா சொல்ல? அங்க ஒரு ஆமா சொல்லுங்க. அதான் இந்த இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரி. வீட்டுக்காரர் இருக்காரு, எல்லாமே பிள்ளைங்களும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க நம்ம நூல்களையும் ஏதாவது ஒரு உங்களுக்கு படிக்கிற பழக்கம் உண்டா? இவ குடுப்பா ஒவ்வொன்னு, இவ சொல்றத படிப்பேன். ஆனா எனக்கு அந்த சித்தர்கள்ல தான் நாட்டம். சரி சரி சரி, ரைட்டுமா. அது பரவாயில்ல பரவாயில்ல. உங்களுக்கு எதுல நாட்டம் இருக்கோ அதை தான் நீங்க செய்யணும். நாட்டம் இல்லாததுல செய்யக்கூடாது. உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செய்யுங்கம்மா. நீங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமா, என் உயிர் போறதையும் பார்த்திருக்கிறேன், போயிட்டு வந்து அடையிறதையும் பார்த்திருக்கேன். சரி சரி சரி. வெளியில போவேன், தியானம் பண்ணுனா வெளியில போவேன், போயிட்டு வந்து உள்ள நுழைஞ்சுக்குவேன். சரி சரி சரி. அதுதான் எந்த ஸ்டேஜ்னே எனக்கு தெரியல. சரி சரி. சாதாரண மனுஷி, போறேன், எல்லா வேலையும் தான் நடக்குது. சரி 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 சரி. இதுன்னா முக்தி கிடைக்குமா? முக்தினா வெட்ட வெளினாவே முக்தி தான். ஆமா, அதான் என்ன கிடைக்குதுன்னு நீங்க எதுவும் முக்தின்னு சொன்னாலேமா வர்றதெல்லாம் தங்காம போயிட்டே இருக்குல்ல, அதுக்கு பேருதான் முக்தி. வேற ஒண்ணுமே நீங்க எதையும் பிடிச்சு வைக்கலன்னா அதுக்கு பேருதான் முக்தி. நீங்க எதையாவது பிடிச்சு வச்சீங்கன்னு சொன்னா முக்தியில இருந்து கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வெளியே பிடிச்சு வைக்கிறாங்கன்னா நீங்க பிள்ளைகளை பிடிங்க, சொத்துக்களை பிடிங்க, அதை பிடிச்சு வச்சா கூட தப்பு கிடையாது. அனுபவங்களை பிடிச்சு வைக்க கூடாது. அனுபவங்கள் என்னெல்லாமோ அனுபவம் வரும். உங்களுக்கு ஆனந்தமான அனுபவம் வரும், அபூர்வமான அனுபவம் வரும், விசித்திரமான அனுபவங்கள்லாம் வரும். எது வந்தாலும் வரட்டும், நீங்க அதை மட்டும் பிடிச்சு வைக்காதுங்க. அதுக்கு பேருதான் முக்திங்கிறதே அதுதான். எதையும் பிடிச்சு வைக்காம இருக்கிறது பேருதான் முக்தி. ஆமா ஆமா. சரியா சரியா. சரி சரி. இந்திராணிட்டா கொடுக்குறேன். சரி ஐயா சொல்லுங்க. சரிம்மா, நல்லா இருக்கு அவங்களுடைய அனுபவம். நான் வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நம்ம 2 வருஷம் அந்த புக்கை கொடுத்துருக்கேன். ஒரு இல்ல அது அவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு லைன்ல அவங்களுக்கும் கிட்டத்தட்ட நல்லா தானே இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி, இருந்தாலும் அவங்க படிச்சு பார்க்கட்டும். அதனால புக்கை படிச்சு பார்த்துட்டு மட்டும் போதும். வேற ஒன்றும் நம்ம அவங்கள இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம். அப்படியா? நல்லா நல்ல நிலையிலவே தான் இருக்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும். நான் வந்து அவங்க புக்கெல்லாம் படிக்க விரும்ப மாட்டாங்க. அதை கொடுத்துருக்கேன், இப்போ கொடுத்துருவேன். ஆனால் விளக்கங்கள்லாம் அதிகமாக நான் கொஞ்சம் நல்லாவே பேசுவேன் ஐயா. கொஞ்சம் இதெல்லாம் அவரே சொல்லியிருக்கேன். அது விளக்கங்கள்லாம் நிறைய இப்போ கூட உங்களோட அந்த விளக்கங்கள்லாம் அந்த தெளிவு முடிச்செல்லாம் சொல்கிறேன். கரெக்ட் எல்லாம் கரெக்ட். ஆனால் தியானம் பண்ணாதான் முக்தி கிடைக்கும், இதுதான் உண்மை அப்படிங்கிற. இல்ல முக்தினா எருமை கிடைக்கிறது இருக்கும். இப்பதான் அதுலதானே இருக்கோம் முடிச்சுக்கிட்டாங்க. சொல்லிட்டேன் ஐயா. அதாவது வெளியில எதுவும் தேடுறியப்பா அப்படின்னா வெளியில எல்லாம் தேடல, நான் உள்ளுக்குள்ளதான் தேடுறேன் அப்படிங்கிற. நீ ஏற்கனவே இருக்குமா, அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டேன். சரி சரி. அவங்களோட ஒரு நாளைக்கு டைம் கிடைச்சா நான் நேரடியா கூட பாக்குறேங்க. சரி சரி. திருச்சிக்கு எப்போது இல்லையா? திருச்சிக்கு நம்ம எப்போ வரேன்னு சொல்லி, இப்போ இன்னைக்கு நான் இப்போ சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். போற வழியில அப்படியே பாண்டிச்சேரி போறேன். பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில நாளைக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. சரிங்க. அதை முடிச்சுட்டு நம்ம இந்த வாழ்க வளமுடன் குரூப்ல தான் இருக்கிற ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. சரி. அதை முடிச்சுட்டு அப்படியே சென்னை போயிடுறேன். நீங்க அடுத்தாப்புல சென்னை வந்தீங்கன்னா வாங்க. போன இடம் நீங்க வரும்போது நான் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அதான் நான் அனுஷியா மேடம் சொல்லியிருந்தேன். ஐயா வரப்பெல்லாம் இல்லாம இருக்காங்க, போகவும் முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி. சரிங்க. அடுத்தாப்புல வரும்போது நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்க நம்பரை நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க. டைம் கிடைச்சா கூட நீங்க அவங்கள்ட்ட பேச சொல்றேன் ஐயா. சரி அம்மா. சரி. சரிங்க, வைக்கிறேன்.